வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பூண்டு மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு, 1 கப் பூண்டு நசுக்குனது, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச வத்தல் 10லிருந்து 15 நம்பர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1-2 தட்டி வச்சிருக்கிற பூண்டை எண்ணெயில் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பூண்டை வதக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிரும். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இன்னமும் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டில் உள்ள ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/4 கப் உளுந்தை வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மல்லி விதையை சேர்த்துக்கலாம். மல்லி நல்லா வறுபட்டு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பொருள் எல்லாம் நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் எப்படி கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வறுத்த வத்தலை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச உளுந்து மல்லியை சேர்த்துக்கலாம். இதை நம்ம முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ வறுத்து வச்ச பூண்டை இதோடு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான பூண்டு மிளகாய் பொடி ரெடி பண்ணியாச்சு. இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.